ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். டெய்லி லஞ்சு டிஃபன் தானே பார்க்கும். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமா போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் இந்த காலத்துல உள்ளது, எப்பவுமே எவர் கிரீன் சொல்லுவோம். அப்படித்தானே? எவர் கிரீனா எப்பவுமே உள்ள ஸ்பெசிபிக்கா உள்ளது. எந்த நேரம்னாலும் நம்ம இதை செய்து திங்கலாம். அது நம்ம ரொம்ப நல்லதும் கூட உடம்புக்கு. இவங்க தான் சாப்பிடணும், அவங்க தான் சாப்பிடணும் கிடையாது, யாருனாலும் சாப்பிட்டுக்கிடலாம். அந்த ஒரு ஹெல்த்தி வைஸான ஒரு களி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, அதுக்கு கருப்பு தொலி உளுந்து, பச்சரிசி, கற்பட்டி, வெந்தயம். ஓகே, இத வறுத்து என்னைக்குமே நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா களிக்கு ரெடி பண்ணக்கூடாது. காய வைக்கணும். சூரிய ஒளியில நல்ல வெயில காய வைக்கணும். மெஷர்மெண்ட் எப்படின்னா, 1/4 கிலோ உளுந்து எடுத்தீங்கன்னா கருப்பு தொலி உளுந்து எடுக்கணும். முழு உளுந்தோட தொலி உளுந்து நல்லது, உடைச்ச உளுந்து. ஓகே, கருப்பு உடைச்ச உளுந்து எடுத்துக்கிடணும். 1/4 கிலோ எடுத்தீங்கன்னா ஒரு 25 கிராம்ல இருந்து 50 கிராம்குள்ள நமக்கு பச்சரிசி எடுத்தா போதும். ஓகே, 50 கிராம்குள்ள பச்சரிசி. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன், நம்ம ஸ்பூனுக்கெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போதும். இந்த ஸ்பூனுக்கெல்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போதும். 1/2 ஸ்பூன் சுக்கு போதும். சுக்கு பொடியா எடுத்துக்கிடணும். ஓகே, இது எல்லாமே வெயில காய வச்சு நம்ம எடுத்து வச்சிருக்கோம். இனி போட்டு நல்லா பொடிச்சுக்கிட்டு அரிச்சுக்கிட்டு பார்ப்போம்னா, நல்ல நைஸா பொடிச்சாச்சு. நம்ம அரிச்சுக்கிடுவோம். ஓகே, தறி போல இருக்க கூடாது. அதனால நம்ம என்ன செய்யணும்னா அரிச்சிடணும். எப்படி இது நம்ம நிறைய போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம இதுக்கு அது என்ன மாவு மில்ல கொண்டு போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். எப்பவுமே எது ஒண்ணுமே அப்பப்ப செய்து சாப்பிடும்போதுதான் டேஸ்டும் நல்லா இருக்கும். அது இது பவுடர் கணக்கா இருக்குமா மக்களே, அது மேல படதான் செய்யும். இதுக்கு இன்னொரு இன்கிரீடியன்ட் வேணும். நோ, நல்லெண்ணெய். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய், ரெண்டுல ஏதாவது ஒரு ஆப்ஷன் வைக்கணும். இது கொஞ்சம் தனித்தனியா இருக்கு. எப்படி இருக்கு? நைஸா இருக்குல்ல? போதும்லாம். கையோட இது கரெக்டா இந்த கப்புக்கு 1 கப் அளவு தான் இருக்கும். ஓகே, நம்ம இதுக்கு இது எவ்வளவு, அதாவது 200 1/4 கிலோ உளுந்த மாவு எடுத்தோம்னு சொன்னா ஒரு 200 கிராம் கற்பட்டி எடுக்கணும். ஏன்னா உளுந்து, சுக்கு, வெந்தயம் 3மே நல்லா கசக்கக்கூடிய ஐட்டங்கள்னால நம்ம கற்பட்டி கொஞ்சம் கூடுதல் சேர்த்தா மட்டுமே டேஸ்ட் நல்லா இருக்காது. ஒரு இனிப்பாவும் இருக்கும். எல்லா இதுவும் சேர்ந்துருக்கும், கசப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் அது நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே, நான் கற்பட்டி எடுத்திருக்கேன் ஒரு துண்டு. இதை நல்லா பொடிச்சு நம்ம பார்ப்போம், பொடிச்சிட்டு பார்ப்போம்னா. நான் இதுக்கு 1 கப்பு மாவு எடுத்தேனா, அதனால இதுக்கு 1.5 கப் அளவுல கற்பட்டி எடுத்திருக்கேன். தட்டிடுமா? இப்ப 1 உலக்கு மாவுக்கு 2 உலக்கு தண்ணி வச்சுதான் நம்ம 1 கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி மெஷர்மெண்ட். நான் இதுல 1.5 கப்பு கற்பட்டி எடுத்திருக்கேன், நம்ம வீட்டு கணக்கு. ஆமா, நான் அந்த 1.5 கப்பு தண்ணியே தான் ஊத்திருக்கேன். ஊத்தி நல்ல நம்ம இதுல உள்ள மண்ணு கல்லெல்லாம் போகுது வரைக்கும் 1, 2வது கற்பட்டி கரையணும். இந்த ஸ்டவ்வுக்கு நமக்கு பொருத்தமே கிடையாது. அதனால ஒரு ஸ்டவ் கற்பட்டி கரையிட்டு கரைஞ்சோன்னு நம்ம பார்க்கலாம்னா. இந்த களி கிண்டதுக்கு தனியா வெந்நி எல்லாம் காய வைக்க கூடாது. கற்பட்டி இருக்கலாம், கற்பட்டியில மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி கரெக்டா நம்ம எடுத்து வச்சு நம்ம கிண்டன்மே தவிர தண்ணி ஊத்தி கிண்டக்கூடாது. வெந்நிய கொதிக்க வச்சு அதுல மாவு ஆட் பண்ணி லாஸ்ட் கற்பட்டி ஆட் பண்ணி அந்த இடவாடு வைக்க கூடாது. ஃபர்ஸ்ட் கற்பட்டி கரைக்கும் போது கரெக்டான மெஷர்மெண்டோட தண்ணி எடுத்துடணும். எவ்வளவு மாவு எடுக்கீங்களோ அதுக்கு 1 பங்கு.
உளுந்த மாவு சீக்கிரம் வெந்துடும். அதனால நிறைய தண்ணி எல்லாம் ஊத்தாண்டாம். எவ்வளவு தண்ணி ஊத்துன்னு நம்ம கிண்ட கிண்ட அது நல்லா வெந்து நமக்கு வந்து நல்லதுதானே தவிர கெட்டது கிடையாது. குறைவா ஊத்தக்கூடாது, அவ்வளவுதான். அதே மாதிரி வெந்நியை ஆட் பண்ணாம செய்யறது நல்லது. ரெண்டாவது அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். நமக்கு நான்ஸ்டிக்ல இது வந்து ரொம்ப கட்டியான பாத்திரம். ஓகே, அதனால நான் பாத்திரத்தை எடுத்திருக்கேன். நீ அரிச்சிருவோன்னு இதுல வச்சிருக்கேன். ஓகே, இனி சிம்ல வைப்போம். வச்சுட்டு இந்த மாவை போட்டு கிண்டணும். மாவு போட்ட உடனே இந்த உருண்டு உருண்டு வரக்கூடாது. ஒரே ட்ரிப்ல இப்படி போட்டாச்சா? போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நான் இதுல எண்ணெய் எதுவுமே நான் இன்னும் சேர்க்கவே இல்லைண்ணே. வெறும் கருப்பட்டி தண்ணியும் எடுத்து மாவை ஆட் பண்ணியிருக்கோம். அதை நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி விடுவோம். சிம்ல தான் வச்சிருக்கேன் நான். எப்படி உடனே மாவு தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிட்டா? நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கட்டி கூட இல்லாத அளவு எடுத்துக்கிடணும். இப்ப இப்படி தொட்டா ஒட்டு. ஓகேயா? இனி இப்படி தொட்டா ஒட்டக்கூடாது. அதுதான் களி பேட்டர்ன். ஓகேயா? நம்ம நல்லெண்ணெய், நெய்னா நெய், நல்லெண்ணெய்னா நல்லெண்ணெய். நம்ம வந்து ஆனா ரொம்ப நல்லது உடம்புக்கு வந்து நல்லெண்ணெய் தான். கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தா போதும். கைவிடாம சிம்ல வச்சே கிண்டுங்க. திரும்பி கால் கிலோ களி கிண்டுதா இருந்தா ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய் போதும். ரொம்ப நல்லெண்ணெய் ஊத்தக்கூடாது. இல்ல இப்படி கட்டாலும் ஒட்டும். சொல்றீங்க? ஆமா. என்னைக்குமே வீட்டுல வறுத்து பொடிக்கும் போது அரிச்சுக்கிடணும். சரி, இது தட்டை இதோட முடிஞ்சிச்சு. அதான் ஒரு பொடி ஒட்டாது. நல்லா இப்படி இந்த மாவை வந்து இப்படி சப்பாத்தி மாவை நம்ம பிசைவோம் தெரியுமா? இப்படி உள்ள போட்டு எடுப்போம் தெரியுமா? அந்த மெத்தட்ல எடுக்கணும். அதாவது எண்ணெயில அப்சர்வ் ஆனே உளுந்து களி ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்க கூடாது. நம்ம இந்த இதுல இருக்கலாம், மாவு வந்து ஒட்டாம இருக்கணும். இப்ப 3/4 பங்கு ரெடி ஆயிடுச்சு. அதான் என்னன்னா இப்படிதான் கிண்டணும் நம்ம. ஓகே, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லுவோம்ல, அந்த மெத்தட்ல 2 டைம் இதையுமே அதே மாதிரி இதெல்லாம் களி எல்லாமே நிறைய போட்டு செய்யறதோட ஒரு 1/2 கிலோவா நம்ம செய்யும் போது நமக்கு இது வந்து கைக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ். இது தட்டுனா இது விழணும். இருக்கா? நான் எடுத்து காணிக்கேன். இப்படி நம்ம இதே ஃபர்ஸ்ட் உள்ள இதுல வந்து நம்ம எடுக்க முடியாது. இப்ப பாரு, ஓகே, இவ்வளவுதான். உளுந்தங்களி கிண்டி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். இப்படி இந்த ஸ்பூன்ல நம்ம எந்த ஸ்பூன்ல கிண்டுவோமோ அந்த ஸ்பூன்ல எல்லாம் ஒட்டாம ஒரு பதம் வரும். அப்படி வந்தாலே என்னது களி ரெடி ஆயிட்டு. இன்னும் ஒரு எத்தனை தடவை நம்ம கையில தொட்டாலும் இது வந்து நம்ம இதுல இருந்து எடுத்து போட்டது. மற்றபடி என்ன தட்டுனாலும் ஒட்டாது. இந்த மெத்தட்ல நம்ம ரெடி பண்ணோம்னா நல்லெண்ணெய்லாம் ரொம்ப தேவையும் படாது. ரெண்டாவது இது வந்து குறைஞ்சு ஒரு 15 நாள் வெளியே வச்சு சாப்பிடலாம். டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே
டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை வந்து ஒரு உருண்டை நம்ம சாப்பிட்டோம்னா அன்னைக்குள்ள நாள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருக்கும். ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ஸ்பீடாகவும் நம்ம வேலை பார்த்த மாதிரி இருக்கும். ஒரு எனர்ஜி ஃபுட் ஆகும் இது. ரொம்ப நல்லது. இப்போ உள்ள பிள்ளைங்க ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் கண்டிப்பா வீக்லி ஒன்ஸ் தான் இதை செய்து சாப்பிடணும். சரியா? இதை வந்து நம்ம எந்த மெத்தட்ல ரெடி பண்ணி வைக்கணுங்கிறத பார்ப்போமா? இதுல முக்கியமான ஒரு வேலை என்ன, தண்ணி பட விடாதுண்ணா. எப்படி பாரு, இப்படிதான் இருக்கணும். அதுதான் மாவு வந்து நல்லா பசுமையா இருக்கணும். அரிக்கணும். நம்ம வீட்டுல திரிக்கதா இருந்தா அரிச்சுவோம், இல்ல மில்லுல போய் திரிச்சுட்டு வரக்கூடியவங்களும் நம்ம மனசுக்கு ஏத்தா போல அரிசி ரெடி பண்ணிட்டோம்னா சூப்பரா இருந்தா இப்படிதான். ஒரு எண்ணெய ஒண்ணுமே நம்ம தடவை எடுக்க ஒண்ணுமே செய்யல. இப்படி எடுக்கணும். இப்படி கரெக்டா நீட்டா ஒரு 6 நபரை நம்ம ஒரு கண்டெய்னர்ல போட்டு வச்சு ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒண்ணுமே ஸ்டோர் பண்ணாண்டா. ஓகேயா? எப்படி இருக்கு? சூப்பரான ஒரு உளுந்தங்களி ரெடி. இது செய்யது கூடி போனா ஒரு 10 நிமிஷம். ஆனா ஒண்ணு எப்படின்னா, காலையில நல்ல வெயில காய வைங்க, இல்லைன்னா மத்தியான வெயில காய வைக்கணும். வீட்டுல திரிக்கதா இருந்தா காய வைக்கணும். காய வச்சுட்டு உடனே நம்ம மிக்சியில போட்டு நல்லா பொடிச்சுக்கிட்டு அரிப்ப வச்சு அரிச்சு, அதே மாதிரி தண்ணி ஆட் பண்ணி வேக வைக்காண்டா, கருப்பட்டி கரைச்ச தண்ணியிலே நம்ம வேக வச்சா போதும். கருப்பட்டி பாகுலே வேக வச்சா போதும். சரியா? அப்படி வேக வச்சா மட்டும்தான் நல்லா இருக்கும். ரெண்டாவது, கருப்பட்டி பாகு சூடா இருக்கும் போதே நம்ம மாவையும் ஆட் பண்ணிட்டோம்னு வைங்களாம், ஒரு கட்டி கூட விழாது.